அன்றைய கருணை நானா உம்முடைய சன்னிதானத்தில் கூடியிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளான எங்கள் ஒருவரை ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பேசவும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை ஆழ்ந்திருக்கின்றோம். வாழ்வுடைய ஒவ்வொரு சவால்களும் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு இழப்புகள் வாழ்வுடைய ஒவ்வொரு கடினமான பகுதிகள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவரே கடல் வாழ்வுடைய அனுபவங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த உலகில் நிலையான நிம்மதியான வாழ்வு உண்டு என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த உலகம் தர முடியாத அமைதியும் என்பதையும் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருப்பது எத்துணை சுகம். இனம் புரியாது நாம் நம்முடைய மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அமைதி அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உண்டு. மகனே மகளே, தவக்காலத்தினுடைய முதலாவது நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வீட்டிருக்கின்றோம். அந்த தெய்வம் இந்த நாளிலே மோடு பேசுகின்ற வார்த்தை, மகனே மகளே, நீ மனம் மாற மாட்டாயா? நான் உனக்காக காலம் காட்டுகின்ற கடவுளாக இருக்கின்றேன். நீ எப்பொழுது திரும்பி வருவாய்? காலத்தையும் நேரத்தையும் கொடுக்கின்ற தெய்வம். இன்னும் ஒரு ஆண்டில் தவக்காலத்துக்குள்ளே நாங்கள் செல்கின்றோம். அந்த தெய்வம் விரும்புவது உடைந்து போன உள்ளம், திருந்திய உள்ளம், நொறுங்கிய உள்ளம். நானும் நீயும் இழந்து செல்ல மாட்டோம். நம்முடைய வாழ்வினுடைய பாவத்தினுடைய கலாவனங்களை உணர்ந்து என்னையும் உன்னையும் அன்பு செய்கின்ற நற்கருணை ஆண்டவரிடம், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், நான் புதிய பிள்ளையாக உமக்கு ஏற்ற மகனாக வாழ நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி பாவத்தினுடைய சேற்றில் இருந்து எழுந்து இயேசுவிடம் நாங்கள் செல்வோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு தெரிகிறது. யாரும் அறியவில்லையே என்று பல வேளைகளிலே நான் என்னுடைய பாவங்களை நியாயப்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் நற்கருணை ஆண்டவர் என்னையும் உன்னையும் தேடி வருகின்ற தெய்வம், மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கின்ற கடவுள். அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் பாவத்தின் இருளில் சூழ்ந்த பொழுது, பாவத்துக்குள்ளே சிக்கின்ற பொழுது, காம இச்சைகளுக்குள்ளே சிக்கின்ற பொழுது, ஆணவங்களும் அதிகாரங்களும் போட்டிகளும் பொறாமைக்குள் சிக்குண்டு அந்த பரிசுத்தமான ஆன்மாவை துளைத்திருக்கின்றோம். அந்த ஆன்மா கடவுளுக்குரிய ஆன்மா. கடவுள் குடிகொள்ளுகின்ற அந்த பரிசுத்தமான இடத்தை நாங்கள் அசுத்தப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் அந்த தெய்வம் என்னையும் உன்னையும் நாடு பொழுதும் பின்னால் வந்து, மகனே மகளே, நீ என்னுடைய பிள்ளை, உனக்காக நான் நொறுக்கப்படுகின்றேன், உனக்காக நான் உடைக்கப்பட்டேன், உனக்காக கல்வாரி மலையின் சிலுவையை நான் சுமந்தேன், உமக்காக நான் மரித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அன்பை நாடும் பொழுதும் மீது பொழிகின்ற தெய்வம். இந்த தெய்வத்துக்கு எதிராக நாங்கள் எத்தனை முறை பாவம் செய்கின்றோம். ஆனால் அத்தனை முறையும் அந்த தெய்வம் நம்மை அன்பு செய்கிறார். அந்த வல்லமையுள்ள நற்கருணை ஆண்டவரை நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என்று இயேசுவை பார்த்து பாடுவோம். ஆண்டவரே, நீ ஆராதனைக்குரிய கடவுள், நீ மகிமைக்குரிய கடவுள், நீ புகழ்ச்சிக்குரிய ஆராதனைக்குரிய தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் அனைவரும் ஒன்றாக
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்று பாடுவோம். பாடல் இலக்கம் 8. வல்லவரான ஆண்டவர், அற்புதமான காரியம் செய்கின்றவர். ஆண்டவரே, நான் வாழ்வில் சோர்ந்து போன பொழுது, வாழ்வில் நான் தடுமாறிய பொழுது, ஆண்டவரே நீ வல்லவராக நல்லவராக வந்து என்னையும் என் குடும்பத்தாரையும் மீட்ட நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கின்றோம். நீ நன்மையான கடவுள், நன்மை செய்கின்ற கடவுள், இரக்கம் நிறைந்த கடவுள். என்னை ஆண்டவரே நாடும் பொழுது தேடி வந்து என்னை மீட்கின்ற தெய்வமாக இருந்த பொழுது கூட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த தினத்துக்கு எதிராக, உம்முடைய இரக்கத்திற்கு எதிராக, உம்முடைய மன்னிப்புக்கு எதிராக இயேசுப்பா நான் பாவம் செய்தேன். நொறுங்கிய உள்ளத்தோடு இயேசுப்பா எழுந்து வருகின்ற உம்முடைய பிள்ளைகளின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாயும் என்று சொல்லி இயேசுப்பாவை பார்த்து பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் என்று பாடுவோம். சக்கேயுவை பார்த்து நீ சொல்லி மகனே இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று சொன்னாண்டவர். இப்பொழுது என்னையும் உங்களையும் பார்த்து மகனே மகளே நீ இயேசுவுடன் திரும்பி செல்கிற பொழுது நொறுங்கிய உள்ளத்தோடு உடைந்த உள்ளத்தோடு உன்னுடைய பாவத்தினுடைய கனாகனங்களை உணர்ந்து இயேசுவிடம் எழுந்து செல்கிறேன். இயேசுவிடம்
மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரே, நான் பாவி, நான் பாவம் செய்தேன். அந்த சக்கேவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன ஆண்டவர் என்னை உன்னையும் பார்த்தேன். மகனே மகளே, உனக்கும் உன் வீட்டாருக்கும் மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். மக்கள் கூட்டம் நெரிசலாக இருந்த பொழுது அந்த பெண் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி அந்த ஆழமான நம்பிக்கையோடு அந்த பெண் ஆண்டவர் இயேசுவை தொட்ட பொழுது அந்த பெண்ணின் வாழ்வில் அற்புதமான புதுமையின் காரியங்கள் நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதே இயேசு என்று அப்பத்தின் சாயலில் என் மத்தியில் வீட்டிருக்கிறார். இயேசப்பா, எங்களை தொடுங்க, உங்களுடைய வார்த்தையினால் தொடுங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை தொடுங்க, உங்களுடைய வல்லமையினால் எங்களை தொடுங்க. இயேசப்பா, நான் குணம் பெறுவேன், நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லுவோம். அந்த வல்லமையுள்ள தெய்வம் என் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்றார். நானும் நீயும் பல வேளைகளிலே நம்முடைய சுயநலங்களால், நம்முடைய ஆணவங்களால், நம்முடைய அலட்சிய போக்கால், நம்முடைய பாவத்தினுடைய கனாகத்தால் அந்த இயேசுவினுடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தை பல வேளைகளிலே நாங்கள் உணராமல் தாந்தோன்றித்தனமாக உள்ளாரி பிள்ளையாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பெரிதென்று எண்ணி உலகத்தை நாங்கள் தேடி சென்றிருக்கிறோம். சீரான் புத்தகம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது 3வது அதிகாரத்திலே, மகனே மகனே, நான் உனக்காக காத்திருக்கின்றேன், நீ எப்பொழுது திரும்பி வருவாய், உடைந்த உள்ளத்தோடு நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு எனக்காக உனக்காக காத்திருக்கிறார். அந்த தெய்வத்திடம் சிந்தனைகளிலே உணர்வு ரீதியில் இயேசுப்பா, பாவத்தோடு வருகிற, உடைந்த உள்ளத்தோடு வருகிற, நொறுங்கிய மனதோடு வருகின்ற பிள்ளையாகி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அந்த வல்லமையுள்ள ஆண்டவரை பார்த்து, யோசனையின் பெரியவரே, உங்களை ஆராதனை செய்கின்றோம், ஓசானா என்று சொல்லி இயேசுப்பாவை 24வது பாடலில் நாம் அனைவரும் ஒன்றாக பங்கு பெறுவோம். யோசனையில் பெரியவரை அனைவரும் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நிற்கிறீர்கள். இயேசுவை பார்த்து, யோசனையில் பெரியவரை ஆராதனை ஆராதனை, செயல்களில் வல்லவரே ஆராதனை ஆராதனை என்று பாடுவோம். கண்மணி போல எங்களை காத்தீரே. பொல்லாத வியாதிகள், குடும்ப வாழ்வின் சவால்கள், சிக்கல்கள், வாழக்கூடிய துன்பங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக எங்களை ஆண்டவரை அணுகிய பொழுது நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரை பரிதவித்த வேளைகள் எல்லாம் நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ அஞ்சாதே என்று சொல்லி இயேசுப்பா கழுகு போல எங்களை காத்தீரே.
அந்த தெய்வத்தை பார்த்து ஒன்றாக பாடுவோம். பாவத்துக்குள்ளே நாங்கள் கிடந்த பொழுது இந்த உலகத்தினுடைய உடலின் இச்சைகள், காமவரிகள், தாந்தோன்றித்தனமான வாழ்வு, சுயநலமான எண்ணங்கள், நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று ஆண்டவரை பாவத்தினுடைய குடியிலே நான் கிடந்த பொழுது, ஏசப்பா சிலுவை சுமந்து எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக உடைக்கப்பட்டு, இயேசுவே நீர் எனக்கு வாழ்வு தந்தீரே, சிறகுகளால் என்னை சுமந்தீரே, அந்த வல்லமையுள்ள ஆண்டவரை பார்த்து இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோம். இயேசுவே நன்றி, நற்கருணை நாதரே நன்றி, இயேசுவே உம்மை புகழுகின்றோம், இயேசுவே உம்மை ஆராதனை செய்கின்றோம், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. வாங்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு தவ பாடத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நோன்பு அப்படிங்கிறது இந்த 40 நாட்கள்ல நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. ஜெபம், தபம், தான தர்மம் அப்படிங்கிற இந்த 3 காரியங்கள் நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. நம்ம வாழ்க்கையில மீண்டும் இதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. நோன்பு, நோவு பிளஸ் அன்பு, வேதனைகளும் கஷ்டங்களையும் நினைவுபடுத்திக் கொண்டு ஆண்டவர்களுடைய அன்பை சுவைப்பது, இதுதான் நோன்பு. இதுல 3 காரியங்களை இன்றைக்கு நம்ம
திருப்பதியில் நம்ம நற்செய்தி வாசித்திருப்போம். 3 காரியங்கள்: ஜெபம், தபம், தான தர்மம். இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில இது கடைபிடிக்கணும். ஆனால் அது மட்டுமா அப்படின்னு சொன்னா அதனுடைய மறுபக்கமும் இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கைக்கு, நம்முடைய கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு. நில்லு, கவனி, அப்புறமா கண்டினியூ பண்ணும். நம்முடைய டிராபிக் சிக்னல் பார்க்க முடியாது. நில், கவனி, சரி. நீங்க வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு அர்த்தம் இல்லாத, ஒரு மீனிங் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படியே போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை நின்று நிதானமாக 40 நாளும் தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இந்த நிற்கின்ற இந்த சூழ்நிலையில இந்த 40 நாட்கள்ல நாம என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இந்த முதல் நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருந்து கிடக்கின்ற பல சூழ்நிலைகள் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். யாருடைய வாழ்க்கை நல்லா பிரகாசமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, வெளிச்சமா இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். மனசுல கஷ்டமா இருக்கும், அல்லது குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும், அல்லது கடன் பிரச்சனையா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பா ஒரு வேதனை கண்டிப்பாக அது ஒரு பக்கம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் எதை பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கேன். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் அல்லது நாள் முக்கியத்துவம் அல்லது கடவுளுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்கும் ஒரு திரும்பி ஒரு பதில் இருக்கு. இதை நான் பல நேரத்தில் செய்யாம இருந்திருப்பேன். இது எல்லாமே செய்யாம நான் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கேன், எதற்காக போயிட்டு இருக்கேன், அது நின்று கவனிச்சு அதுக்கப்புறமாக அதை திருத்தி கொண்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இதை இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 40 முதலாவது நாள்ல இன்னும் இருக்கக்கூடிய 40 நாட்கள் 39 நாட்கள் நாம் என்ன செய்யணும் அதை சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு இன்னைக்கு நெத்தியில் எல்லாரும் சாம்பலை பூசிருக்கோம், கறியை பூசிருக்கோம் இல்லையா? நீ மண்ணு அப்படின்னு சொல்லி தனியா இருக்கும்போது நம்ம சொன்னோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? டேய் நீ மண்ணு, ஆனா மரமண்ட அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது இன்னைக்கு நான் கோபம் வரும் இல்லையா? அது இன்னைக்கு டீசெண்டா பார்த்து சொல்லியிருப்பாரு. அது இங்கதான் சொல்ல முடியும். வெளியில போய் சொன்னா கண்டிப்பா திருப்பி அதுக்குண்டான பதில் கிடைக்கும். இன்னைக்கு டீசெண்டா அதை சொல்லியிருக்க, நீ மண்ணா இருக்க, நீ மண்ணா தான் போக, அது டீசெண்டா பார்த்து சொல்லியிருக்க. ஸோ அதை சிந்தித்து பார்த்துவிட்டு இந்த மண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? சாம்பிள்னா ஒரு சிலர் அதனுடைய அர்த்தமே தெரியாம ஏதோ ஒரு அமிர்தம் கொடுக்குறாங்க, ஒரு பிளஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதனே நீ மண்ணா இருக்கிறாய் ஆமென் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து ஏற்றுட்டு போயிருந்துருக்கோம். ஆனா அதைய சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சாம்பலாக இருந்தது அது வெறும் ஒரு கறி. இந்த தூசியாக நீ இருக்கிறாய். இந்த தூசியிலிருந்து தான் நீ வந்த, இந்த தூசிக்கு தான் நீ திரும்பி போவ. அப்ப இந்த தொடக்கமும் இந்த முடிவும் இதற்குள்ளாக நாம பண்றவர்களே அட்டூழியங்கள், ஏகப்பட்ட அட்டூழியங்கள் பண்றோம். நான் சொல்லிட்டு முதல்ல பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் ஒரு பக்கம். நாம பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் கடவுளுக்கு எதிராக. கடவுள் கொடுத்த எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எத்தனையோ அருள் இருக்கிறது. நாம யாரையும் பட்டினியா சாக விடவில்லை. நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்த ஆண்டவருக்கு நம்முடைய பதிலை அட்லீஸ்ட் சில நாட்களாக கொடுக்க வேண்டும். அதை சிந்தித்து பார்த்து அதுக்கப்புறமாக கண்டினியூ பண்ணணும். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்ற இந்த ஒரு 40 நாட்கள் இந்த ஒரு தவக்காலம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்காக. ஆக முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில விளக்கை கொடுக்க வேண்டும். ஒரு விளக்கு கொடுக்க வேண்டும். இருள் அடைஞ்சு கிடக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு விளக்கை கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறாரா? சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய இந்த பிரெஞ்சு கல்ச்சர் பார்த்தோம்னா அவங்களுடைய அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஆனா அதை கொண்டு வந்து நம்முடைய கல்ச்சர்ல கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க அப்படி இருக்காங்க, நானும் அப்படி இருப்பேன். அப்ப என்னுடைய இஷ்டத்துக்கு நான் போயிட்டு இருப்பேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு ஆன்மீகம் இல்லாமல், அர்த்தம் இல்லாமல், ஒரு இருள் அடைஞ்ச
ஆண்டவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாத ஒரு பாதையாக போய் கொண்டிருக்கும். இன்றைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள், இவ்வளவு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இந்த 40 நாளும் இந்த ஆன்மீக காரியங்களிலே, திருப்பணிகளிலே, சிலுவை பாதைகளிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அது இந்த கூட்டம் எங்க பார்க்கணும் அப்படின்னா, ஒன்னா புனித வெளியா இருக்கும் அல்லது ஈஸ்டருக்கா இருக்கும் இல்லையா? ஆடி பொருட்கா அமாவாசை பொருட்கா வந்து அப்படி தலை காட்டிட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கொஞ்சம் நின்று நிதானமாக யோசி. வாழ்க்கையில எல்லாம் வேணும், இது வேணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுவோம் எப்பயாவது வந்து. ஆனால் நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் மாற்ற வேண்டியதை நான் மாற்றி இருக்கிறேன்னா அது இருக்காது. நம்ம கிட்ட தவறு வைத்துக் கொண்டு ஆண்டவர்கிட்ட குத்தம் சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவரே இது எனக்கு கொடுக்கலையே, ஆண்டவரே இது நீ எனக்கு செய்யலையே, இந்த நேரம் எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம குத்தம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது, இருள் படர்ந்து கிடக்கும். ஆனாலும் ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம், நான் கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அடிக்கடி வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய பர்சனல், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஏதோ தவறு செய்து கொண்டு இருக்கு. அதனால ஆண்டவர் இந்த நேரம் கொடுக்க வேண்டாம், அப்புறமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆண்டவருக்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? நம்ம வேணுங்கிற நேரத்துல இந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறோம். ஆக இதை சிந்தித்து திருத்தி கொண்டு ஒரு ஒளியை ஏற்றி கொண்டு போகணும். இந்த கறி பூசனால இருளடைஞ்சு போகக்கூடிய வாழ்க்கை அல்ல இது. கறி பூசனால முடிஞ்சிருச்சு, இனிமே கஷ்டம், இனிமே 40 நாளுக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாது, கறிமீன் எதுவும் இருக்காது, சொக்கலா சாப்பிட முடியாது, அது வரல. வாழ்க்கையில நான் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறேன், வெளிச்சத்தை கொண்டு வர போகிறேன். இது முதலாவது காரியம். ஆக இரண்டாவது, ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் பைபிள் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கும். பல நேரங்களில் பலருக்கு பைபிள் அப்படின்னா ஏதோ ஒழிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும், அல்லது தூசு படிச்சு கிடக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். அது எடுத்து பார்க்க 40 நாட்கள் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம். என்னுடைய தலைமுறை நாம் பார்க்கிறோம். பைபிள் பல நேரங்களில் பல வீடுகள் இருக்காது, கண்டிப்பா இருக்காது, பல நேரங்களில் இருக்காது. அல்லது ஜெபமாலை பல நேரங்களில் பலர்கிட்ட இருக்காது. அது எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாது நம்முடைய குடும்பங்களுக்கு பல நேரம். இதை சிந்தித்து விட்டு நின்று ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்ததற்கு நான் நன்றி சொல்ல போகிறேன். ஜெபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன். மூன்றாவது காரியமாக நோன்பு. இது பல நேரங்களில் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. எனக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள், இன்னைக்கு பணம் நிறைய இருக்கிறது, நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா அது மற்றவர்களுக்கான ஒரு உரிமை, மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கணும், அது மற்றவர்களுடைய உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. பிறருக்கு கொடுத்து பழக வேண்டிய ஒரு காலம், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டிய ஒரு கட்டாயத்தை நான் இருக்கிறேன். அந்த இடத்துல யதார்த்தத்துல இந்த காலம் ஒரு ஆன்மீக வசந்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காலம் சொல்லலாம். ஒரு ஆன்மீக வசந்தத்தை ஏற்படுத்துவது, ஒரு ஒளியை ஏற்றுவது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, பிறரை நினைத்து பார்க்கிறது, பிறரை நினைத்து பார்க்கிறது. அதுதான் நில், கவனி, அதுக்கப்புறம் செல். உன்னுடைய காலம் கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் உள்ள ஒரு காலமாக இருக்கு, கண்டிப்பாக. ஆக நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய வேதனைகள், இது எல்லாம் வாழ்க்கையில் இருந்தாலும் இதை திருத்திக் கொள்வதற்கான ஒரு காரணம். அதுக்காக தான் ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். என்றைக்காவது நீ என்னுடைய முகத்தை நீ பார்க்க வருவையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆக ஜெபம் அப்படிங்கிறது இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஜெபம் இன்றைக்கு பல நேரங்கள் மறைந்து கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பொருட்கள் நிறைஞ்சு கிடக்குது. இந்த கோரப்புல் சொல்றோம், அருகம்புல் சொல்றோம் இல்லையா? இந்த அருகம்புல் அப்படின்னா ஒரு புல் மட்டும் இருக்காது, அது தொடர்ந்து அப்படின்னா எல்லா இடங்களும் படர்ந்து போய் கொண்டு இருக்கும். ஆப்பிரிக்க பழங்குடியின மக்களிடையே ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்களுக்கு இந்த மாதிரி கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்காது. ஒரு இடத்தை அவங்க சூஸ் பண்ணிக்கணும், அந்த இடத்துல போய் அவர்கள் தியானம் செய்ய வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நமக்கு திருப்பதி ஞாயிறு திருப்பதி இருக்கிறது போல அவங்க வாழ்நாள் முழுவதும் போய் அங்க ஒரு நாள் பர்டிகுலராக ஒரு நாளில் போய் அங்க போய் தியானம் செய்துவிட்டு திரும்பி வர வேண்டும். இப்ப அவங்க போகக்கூடிய ஒரு இடம், அந்த பாதை அப்படிங்கிறது புற்கள் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய பாதை புற்கள் நிறைந்து கிடக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அந்த பக்கமே போகலன்னு அர்த்தம்.
அவன் அவனுடைய கடவுளை தியானிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பாவங்கள் நிறைஞ்சிருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு அதே போலதான் இந்த பொருட்கள் அங்கங்க முளைக்கிறது. பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்கெங்கே நம்முடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நம்முடைய ஆசைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல இந்த பொருட்கள் கடைகள் நிறைந்து கொண்டிருக்கும். அது என்னமோ பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச ஆன்மீகத்தையும் அப்படியே பறித்து கொண்டிருக்கும். கொஞ்ச நெஞ்ச ஆன்மீகம், இந்த அப்பா அம்மா நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கொஞ்ச நெஞ்ச ஜெபங்களையும் அது அப்படியே ஈர்த்து கொண்டிருக்கும். அந்த வளங்களை எல்லாம் ஈர்த்து கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? வெறும் பொருட்கள் மட்டும்தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கை. அவர்களே, இதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த தவக்காலம் அதற்கான ஒரு காரணம். அதே போல இன்றைக்கு தானங்கள் பல செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னேன். தானம் ஏன் நாங்க அங்கிருந்து இங்க வந்துட்டு எங்க போலவே ஊசலாடி நாங்க எங்க போல கொடுக்கிறது. தானம் செய்ய வேண்டியது பணம், காசு, அது மட்டும் அல்ல. இன்னைக்கு எதுலாம் அருமையா இருக்கு. மொபைல் போன் அல்லது இன்டர்நெட் அல்லது டிவி, சீரியல் அல்லது எதிரியெல்லாம் நான் அடிமையா இருக்கேன். சிந்தித்து பாருங்க. விட முடியாம எதிரியெல்லாம் நான் அடிமையா இருக்கேன். சட்டேரி பணத்திற்கு அடிமையாக இருந்தார். மத்தேயு அதே போல பதவிக்கு அடிமையா இருந்தார். அதே போல மகள மரியா விபச்சாரத்தில் அடிமையாக இருந்தார். அதே போல ஊதாரி மீன், பணம், பக்கம், நண்பர்கள் கூட்டம், இதுல அடிமையாக இருந்தார். இதெல்லாம் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கை என்னவா மாறிச்சு? ஒரு நல்ல ஒரு பாதை உள்ளதாக, ஒரு வெளிச்சம் உள்ளதாக மாறிச்சு. மோசே பழைய பாடல் விடுதலை பயன் நூலை நம்ம பார்க்கிறோம். மோசே இந்த 40 நாட்கள் தன்னுடைய மக்களுக்காக ஜெபித்து விட்டு அங்கிருந்து திரும்பி வருகிறார். திரும்பி வருகிற பொழுது அவருடைய முகம் நல்ல பிரகாசமாய் ஒளிர்ந்தது என்று பார்க்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த அடிமையாக இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் இருந்து நான் விடுபட்டேன் அப்படின்னா அதுவே பெரிய ஒரு தானம். அதுவே ஒரு பெரிய தானம். நான் காசு பணத்தை கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்து நான் பெரிய ஆளாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இல்லை. அதுவும் தேவை. என்னுடைய நண்பனுக்கு அதை நான் கொடுக்கிறேன், அல்லது என்னுடைய தெரிந்தவர்களுக்கு, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னா அது ஒரு தானம். ஆனால் அதை விட நான் இன்றைக்கு தனிப்பட்ட விதத்திலே நான் தானம் செய்ய வேண்டியது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள். எதற்கெல்லாம் நான் அடிமையா இருக்கணும் அது எல்லாத்தையும் நான் விட்டுக் கொடுக்க வேண்டும். எத்தான் சொல்லுகிறேன்? நில், கவனி, திருத்து, செல். இது நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த ஜெபம், தபம், தானம், இந்த 3 காரியங்களும் இன்றைக்கு நாம் தொடங்குகிறோம். இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ஈஸ்டர் நம்ம சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னா இந்த 3 காரியங்களிலே நாம் நின்று நிதானமாக சிந்தித்து விட்டு திருத்திக் கொண்டு நாம் செல்வோம். இல்ல அப்படின்னா இந்த 40 நாள் கடந்துப்போம். அடுத்த வருஷமும் வரும், அடுத்த வருஷமும் இந்த 40 நாட்கள் வரும். ஆக 40 நாளை நான் வீணடித்திருக்கிறேன் அர்த்தம். 40 நாட்களை நான் வீணடித்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டியதை மாற்றல, நான் செய்ய வேண்டியதை செய்யல, வெட்டியாக என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். ஆக இந்த வெட்டியாக கழித்துக் கொண்டிருப்பதற்கு நாம என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். இதுவும் போகும், மறுபடியும் காலம் வரும், மனமாற்றத்தினுடைய காலம் மறுபடியும் வரும். அப்போவாவது மனம் திரும்ப என்று சொல்லி ஆண்டவர் காத்துக்கொண்டேதான் இருக்கிறார். மறுபடியும் காத்துக்கொண்டே இருக்கிறார். கேட்கின்றவர்களுக்கு பலன் உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும். மாற்றிக்கொள்கிறவர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஆண்டவருடைய பதில் இருக்கும். எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். நம்மை மாற்றத்திற்கு அழைக்கிறார். என்னை முழுவதுமாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நான் மாற்ற முடியாது. இந்த 40 நாட்கள்ல எதையெல்லாம் நான் மாற்ற முயற்சி செய்கிறேனோ கடவுள் இந்த சிலுவையை சுமப்பதற்கு உதவி செய்கிறார். நமக்கு எதெல்லாம் கஷ்டம் இருக்கிறதோ அதை எடுத்து மாற்றுவதற்கு உதவி செய்கிறார். எனவே ஆண்டவருடைய உதவியோடு இயேசுவினுடைய சிலுவையை நாமும் சுமந்து கொண்டு இந்த 40 நாட்களை நாம் பயணத்திலே சென்று 40வது நாள் இந்த ஈஸ்டரை மகிழ்ச்சியோடு கொண்டாடணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஒரு வெற்றி நம்ம கையில் தான் இருக்கு. எனவே இந்த 40 நாட்களும் இதை மனதில் கொண்டு நம்மை மனமாற்றிக் கொள்ள இந்த தொடர்கின்ற இந்த பயணத்திலே நாம் இணைப்போம். Terima kasih.
இந்த தவக்காலத்தில் முதல் நாளிலே காலடி எடுத்து வைத்து பயணம் செய்கிறோம். இது ஆண்டுதோறும் வந்து போகின்ற ஒரு சாதாரண நாட்கள் அல்ல, மாறாக கடவுள் எனக்கு தருகின்ற ஒரு சந்தர்ப்பம். தன்னுடைய பிள்ளை மனமாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தந்தை, தனக்கு ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நற்கருணை ஆண்டவர். ஆண்டவரே, இந்த தவக்காலத்திலே நான் நல்ல முடிவுகள் எடுக்கணும். அந்த முடிவு இந்த தவக்காலத்துக்கு மாத்திரமல்ல, அது என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக மாற்றப்பட, என்னுடைய குடும்பத்திலே நான் சிறியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த, தாங்கோக்கித்தனமான வாழ்விலிருந்து நான் விடுதலையாக, இயேசுப்பா உமக்கு ஏற்ற பிள்ளையாக நான் வாழ என் சிந்தனையில் மாற்றம் ஏற்படுத்தும். அந்த தெய்வம் நம்மை தொட, அந்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய இதய கதவுகளை திறந்து விடுவோம். இயேசுப்பா என்னோடு தங்கும், என் வீட்டாரோடு தங்கும், என்னுடைய குடும்பத்தோடு தங்கும், என்னுடைய கணவனோடு தங்கும், என்னுடைய மனைவியோடு தங்கும், என்னுடைய பிள்ளைகளோடு தங்கும் என்று சொல்லி இயேசுப்பாவை அந்த ஆசீர்வதிக்கின்ற தெய்வத்தை நம்மோடு தங்கவேண்டும் என்று சொல்லி மாண்பிய கீதத்தில் பங்கு வருவோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
பிரியமான சகோதர சகோதரிகளை, வருகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இவ்வாலயத்தில் சிறப்பு சிலுவை பாதை தியானமும் நற்கருணை ஆராதனை வழிபாடுகள் நடைபெறும். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இந்த தவக்காலத்தில் ஆண்டுதோறும் நாங்கள் நமது ஆன்மீக பணியகத்தினால் நாங்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த ஈகை சார்ந்த எங்களுடைய தியாகம் அர்ப்பணிப்பு நிறைந்த பொருத்தல் வழியாக தாயகத்தில் என் கல்வி பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக கடந்த ஆண்டிலே நாங்கள் பல உதவிகளை இந்த தவக்கால பொருத்தலிலே நாங்கள் செய்திருந்தோம். நிதியோடு சேர்ந்து நல்ல உடுப்புகளையும் நாங்கள் தாயகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம். இந்த வெள்ள நிவாரண பணியிலும் பல லட்சம் ரூபாய்களை எமது தாயகத்திற்கும் இன்னும் 50 பெட்டிகளுக்கு மேலாக இன்னும் அனுப்புவதற்கு உடுப்புகள் நடக்கின்றன. அவை இந்த தவக்காலத்தில் சேகரிக்கப்படுகின்ற நல்ல உடுப்புகள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல உடுப்புகளை நீங்கள் கொண்டு வந்து தாங்கள் வீட்டிலே இடமில்லை என்று சொல்லி இங்கே வளர்ச்சி வந்து நடக்கூடாது இல்லையா? ஆகவே அதை கூடாத ஒரு செயல்பாடு. ஆகவே யார் யாருக்கெல்லாம் கடவுள் நாங்கள் யாருக்கு கொடுக்க போவோம் கடவுள் எங்களுக்கு மாசி அளிப்பார். ஆகவே நல்ல உள்ளத்தோடு இந்த அர்ப்பணிப்பார்கள். சில ஒன்றிய போனதுதான் திருப்பி அது அப்படியே தவக்காலத்துறை போயிடும். அதை ஏறாதுன்னு சொன்னால் எடுக்கக்கூடாது. ஏறப்பட்டால் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். பெரிய 2000 3000 அல்ல, 10 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த தியாகத்தை உணர்ந்து செய்கிற பொழுது தான் அது நமக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு திருப்தி. ஆகவே அன்பார்ந்தவர்களே, அதை நீங்கள் செல்கின்ற பொழுது சிறிய உண்டிகளை எடுத்து நீங்கள் ஈஸ்டர் அன்று காணிக்கையாக அதை கொண்டு வரலாம். சிறிய ஒரு டீன் உண்டு. ஆகவே அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளவு அவ்வளவுலாம் அதை வச்சு கிடையாது. நீங்கள் செய்கின்ற தியாகம். ஆகவே கடந்த ஆண்டிலே நாங்கள் கல்விக்காக அனுப்பியது போன்று இவ்வாண்டும் இந்த சேகரிப்பு ஈடுபடுமாக கேட்டுக்கொள்கின்றேன். வெளியில் செல்கின்ற பொழுது வெளியில் பண்ணக்கூடாது. எங்கே நிறைய மக்கள் ஓட்டுக்கு அங்கான போயிட்டு கையெல்லாம் க்ரோஸ் பண்ணிட்டு கவனமாக போங்க. ஊர் செய்கிற பொழுது திடீர்னு போகக்கூடாது. ஒரு முறை ஒரு அப்பா குறுக்கால மாற்றி அப்பா பண்ணிக்கிறீர்கள். ஆகவே கவனம். இங்கே வெல்வில் அல்லது கௌரியமான இடம். ஆகவே பயமுறுத்தி தான் நடப்பதே கவனமாக செய்திகளெல்லாம் கவனம், பேக்கெல்லாம் கவனம். நிறைய மக்கள் நெரிசமாக இருக்கிற போது ஏதாவது ஒன்று நடைபெறலாம். ஆகவே இப்படிவாக கவனமாக கேன்பேக்கில் இப்பயே நிறைய கலக்கி வச்சுருக்கோம். அவை மிகவும் அவதானம் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் கவனம். ஏன்னால் செய்கிற மாதிரி ஓடிடுவாங்க இல்லையா? ஆகவே ஜாக்கிரதையாக கவனமாக செல்லுவார்கள். மரியாயே